இப்போது நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரே ஒரு சம்பவம் தான். அது அந்த ஒரே ஒரு வசனத்துக்காகத்தான் இத்தனை வசனம் நம்ம படித்தோம். என்ன அப்படின்னு சொன்னால் 18வது வசனம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபைங்கிற வார்த்தை ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் தான் சபைங்கிற வார்த்தையே ஆரம்பிக்கணும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா தேவாலயம். சபைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சபை தான் அதுக்கு. ஏன்னா அது பேரே தமிழில் தான் சொல்கிறோம் சபைன்று. பார்த்தீங்கன்னா அதை ஆங்கிலத்தில் சொல்லணும் அசம்பிளி. அசம்பிளினா சபை. இப்போ பார்த்தீங்கன்னா அசம்பிளி சட்டசபை, அது பேர் அசம்பிளின்வாங்க. அந்த சட்டசபை அசம்பிளின்னு சொல்கிறோம். அந்த சட்டசபைன்னா என்ன அர்த்தம்? அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுகிற இடம், அது அசம்பிளி. அதே போல் இந்த சபைங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் இதை கிரேக்கத்தில் தான் முதல் வந்திருக்குது. எக்லீசியஸ் அந்த வார்த்தைக்கு பேர், சபைங்கிற வார்த்தைக்கு பேர் எக்லீசியஸ்னு கிரேக்கத்தில் வந்திருக்கு. அந்த கிரேக்கத்தின் வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் சபை, திருசபைன்னு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சை மொழிபெயர்த்தோம்னா தேவாலயம் அப்படின்னு வருது. இந்த வார்த்தை என் சபையை கட்டுவேன், இயேசு சொல்கிற அந்த வார்த்தை என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். சபையை கட்டுறதுங்கிறது மனுஷன் யாரும் கிடையாது, இயேசு மட்டுமே. அல்லேலூயா. எத்தனை பேர் என்ன நீங்கள் பாஸ்டராக உருவாக்குனீங்க? இல்லை. எத்தனை பேரை நான் உங்களை விசுவாசியாக உருவாக்குனேன்? அதுவும் இல்லை. ஏன் தெரியுமா? விசுவாசியை உருவாக்குறதும் கர்த்தர், பாஸ்டரை உருவாக்குறதும் கர்த்தர், இந்த சபையை உருவாக்குறதும் கர்த்தர். அல்லேலூயா. இப்போ இந்த சபை இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். இந்த சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறார். இப்போ அவருடைய உடம்பு தான் இது சபை. அந்த உடம்புல நாம் எல்லாரும் ஒரு அங்கத்தினர். ஒருவேளை விரலாக இருக்கலாம், இல்லை விரலில் இருக்கிற நகமாக இருக்கலாம், இல்லை அதுக்குள்ளே ஓடுற ரத்தமாக இருக்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற சதியாக இருக்கலாம், எலும்பாக இருக்கலாம், நரம்பாக இருக்கலாம். நீ என்ன வேணாலும் இருக்கலாம். முக்கியமான ஆளாக இருக்கலாம், முக்கியம் இல்லாத ஆளாக இருக்கலாம். நாம் நினைப்போம் நம்மளாம் இவங்களாம் முக்கியம் இல்லாத ஆள். அது நான் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். முக்கியம் இல்லையான்னு சொல்ல வேண்டிய ஆள் நான் இல்லை, ஆண்டவர். அதே போல் நீங்கள் என்ன முக்கியம் இல்லையான்னு சொல்ல வேண்டிய ஆள் நீங்கள் இல்லை, அதுவும் அவர் தான். அல்லேலூயா. அதனால் என்னை ஏற்படுத்தினதும் ஆண்டவர் தான், உங்களை ஏற்படுத்தினதும் ஆண்டவர் தான். அப்போ நம்ம எல்லாரையும் ஏற்படுத்தினது, இப்படி ஒரு கூடி ஆராதிக்க செய்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த சபை அப்படின்னு சொன்னால், இந்த சபை அப்படின்னு சொன்னால் பக்தி உள்ளவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுடைய ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற இடத்துக்கு பேர் தான் எக்லீசஸ்ன்னு பேர் வச்சாங்க. அந்த எக்லீசஸ்னா சபை. அது தேவனுடைய ஜனங்கள் தேவனை கூடி ஆராதிக்கிற இடத்துக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. இப்போ இந்த சபையை குறித்து நான் வசனத்தில் வாசிக்கும்போது எனக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு சில, அதாவது வெளிப்படுத்தினதுன்னா நான் படிக்கும்போது எனக்கு புரிகிற விஷயங்கள், நான் படிக்கும்போது இதில் புரிகிற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு செய்தியாக எடுக்கிறேன். இப்போ இந்த இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு செய்தி சபை அல்லது திருசபை. சபை தான் பேர், திருசபைங்கிறது திருனா மரியாதைக்குரிய சபை, அதுதான் திருசபை. திரு பேரை நம்ம பேருக்கு முன்னே திருன்னு போட்டாங்கன்னா, திருனா மரியாதைக்குரிய, உயர் திரு, மரியாதைக்குரிய அப்படின்னு பேர். இப்போ சபைக்கு திருன்னு போட்டால் மரியாதைக்குரிய சபை அப்படின்னு பேர், அதுதான் திருசபை. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சபை, இந்த சபையால்
உனக்கும் எனக்கும் என்ன பிரயோஜனம்? இதுதான் நாம் பார்க்க போகிற செய்தி. அதாவது சபை, ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போகணும், அதாவது சபைக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமையானா இங்கே தொடர்ந்து வரீங்கல்ல, ஒரு சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா கட்டாயம் சர்ச்சில் இருப்பாங்க, அவங்கள அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆட்களாக இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலும் வருவாங்க, வரலனாலும் போனாலும் போவாங்க, போகலனாலும் போக மாட்டாங்க அப்படின்ற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைனா அவங்கள சர்ச்சில் தாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கத்தான் செய்யுது. அதை மாற்ற முடியாது. அப்போ அந்த அந்த சபையில் தான் போகணும், சபைக்கு தான் போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு உருவாயிடுச்சு. கர்த்தர் அதை உருவாக்கி இருக்கிறார், மனுஷன் கிடையாது, கர்த்தர் தான் அதை உருவாக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிடணும். ஆனால் ஒன்றும் ஞாயிற்றுக்கிழமை வருதோ இல்லையோ அக்கத்தில் ஒரு பைபிளை தூக்கி வச்சுன்னு புசுன்னு போயிடுது அப்படின்வாங்க நம்மளை பார்த்தா. காரணம் என்னன்னு சொன்னால் அதுதான் உண்மையான சபைக்கு நீங்கள் கொடுக்குற கணம், மரியாதை. அது ஏன் அப்படின்னா சபை என்பது, அந்த சபைக்கு இயேசு தலையாய் இருக்கிறார், சபை என்பது இயேசுவுக்கு உடலாய் இருக்கிறது. ஆக இயேசுவை நாம் அங்கே பார்க்க போகிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் சபைக்கு வருகிறோம். இப்படி இந்த சபைக்கு வர்றதுனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன பிரயோஜனங்கள் நமக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கமாக வந்து எடுத்துருக்கிறேன். ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள் சங்கீதத்தில் மட்டும் ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்தில் மட்டும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை அப்படி எடுக்காமல் நான் ஒரு அந்த சபைங்கிற தலைப்பில் மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். அதுக்கு நீங்கள் முதல் வாசிக்க போகிற வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 to 15 வரை. யாராவது ஆளுக்கு ஒரு வசனம் கூட வாசிங்க, இல்லை எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். பன்னெண்டு. வஞ்சகத்திற்கு ஏதுவான ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இப்போ இந்த வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சபை என்பது எதற்காக தேவன் உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட நம்ம இந்த வார்த்தையை வாசிக்க போறோம். இப்போ அதுக்கு நீங்க இந்த 11வது வசனத்தை 12வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா 11வது வசனத்துல நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், அதாவது நிறைவான கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அடுத்து சொல்றார் பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சபை எதுக்குன்னா இங்க பார்க்கணும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் யார்? அது நாம தான், சந்தேகம் இல்லையே, நாம தான் சீர் பொருந்துறதுக்காக தேவன் சபையை ஏற்படுத்தினார். அடுத்தது அப்படியே பாருங்க, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் அடுத்தது 2வது சொன்னாரு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. முதல்ல பாத்தீங்க பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தப்பட, 2வது பாத்தீங்க சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, 3வது பாருங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி உண்டாவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சபை எதுக்கு அப்படின்னு சொன்னா சபை
பக்தி விருத்தி உண்டாவதற்காக. அதுல சபையில யார் யார் இருக்கிறாங்க? சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அந்த சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்க யாரு? அதுவும் நீங்க தான். நான் ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாதுங்க இயேசுவை பத்தி. ஆமா தானே? நான் ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது இயேசுவை பத்தி. சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏற கட்டிக்கின்னு வரீங்க பாருங்க, அந்த பார்க்குறாங்க பாருங்க, அதுவே சுவிசேஷம் தாங்க. எங்கே போகிற யார் இவங்க, எங்கே போகிறாங்க? அதுவா? அதுக்கு வேற வேலையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையானா வரிஞ்சு கட்டிக்கின்னு போயிடும் சர்ச்சுக்கு. நீ சொல்லவே இல்லைங்க, சொல்ல வச்ச பாரு சுவிசேஷம், அதுதாங்க சுவிசேஷம். அல்லேலூயா. இப்போ சுவிசேஷம் சொன்னீங்களா, சொல்ல வச்சிங்களா? சொல்லவும் செய்கிறீங்க, சொல்ல வைக்கவும் செய்கிறீங்க. அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா சுவிசேஷ வேலைக்காக பரிசுத்தவான்கள். முதல்ல சபையில் இருக்கிற எல்லாருக்கும் பேர் என்ன? பரிசுத்தவான்கள். சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யார் தானா? பரிசுத்தவான்கள். நான் சொல்லுங்க, வேதமே உங்களை குறித்து சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் என்று. இரண்டாவது, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக தேவன் நம்மை அந்த சபையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். மூன்றாவது கவனிச்சிங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நான் சொன்னேன்ல, சபைக்கு இயேசு தலையா இருக்கிறாரு. அந்த சபை சரீரம் வந்து இயேசுவுக்கு உடம்பா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த சரீரமாகிய சபையானது என்னவாகணும்? பக்தி விருத்தி உண்டாவதற்காக தேவன் சபையை தெரிந்து கொண்டார். இது மட்டும் இல்ல, இப்போ இதுல யார் யார் இருக்கிறாங்க, சபைக்குள்ள யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சிலரை அப்போஸ்தலராகவும். யார் அது அப்போஸ்தலர்? யார் அது அப்படின்னா, ஒரு சபை உருவாவதுக்கு நீங்க காரணமா இருந்தா நீங்க அப்போஸ்தலர். சிலர் தீர்க்கதரிசிகள், சிலர் எச்சரிக்கப்பட. நிறைய பேர் தீர்க்க தரிசனா தப்பா புரிஞ்சுன்னு இருக்காங்க. தீர்க்க தரிசனா ஒருத்தரை ஆவிக்குரிய வாழ்க்கையில எச்சரித்து அவங்கள உயிர்ப்பிக்கிறது தான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம், ஓ சிஸ்டர் நீ வயிற்று வலியோடு நேற்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய், நான் அப்பொழுது உன்னை பார்த்தேன், அப்பொழுது நான் உன் கரத்தை உனக்கு பக்கமாய் நீட்டினேன், அப்பொழுது உனக்குள்ளே ஒரு சுகம் உண்டானது. இது இல்லை தீர்க்க தரிசனம். ஒரு ஆளை பக்தி விருத்தி அடையும்படி உங்களை ஒழுங்குபடுத்தி நடத்துகிற விஷயம் தான் தீர்க்க தரிசனம். இப்போ எத்தனை பேர் தீர்க்க தரிசி இருக்கீங்க? அதுவும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மூன்றாவது, சிலரை சுவிசேஷகராகவும். இப்போ நான் சொன்னேன்ல, ஒன்று சுவிசேஷம் சொல்லணும், இல்லைன்னா சொல்ல வைக்கணும், சுவிசேஷகராக. நான்காவது, சிலரை மேய்ப்பராகவும். மேய்ப்பர்னா சபையை நடத்துறவங்க. மேய்ப்பர்னா சபையை நடத்துறவங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு மந்தையா உருவாக்கி அவங்களுக்கு தேவையான வசனங்களை போதிச்சு, அவங்களுக்கு தேவையான தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து அவங்கள ஒரு இடத்துல சேர்க்கிற ஒரு பேர் தான் மேய்ப்பர். அப்போ அந்த தாளந்தையும் தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு 4 பேர் உங்களால் சேர்க்க முடியுமா? உங்க வீட்டில் எத்தனை பேர் சேர்த்து ஜெபம் பண்றீங்க? யாரையும் சேர்க்க மாட்டேன், நானும் எங்க பிள்ளைங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு 4 பேரையாவது உட்கார வச்சு வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ ஒரு 4-10 பேரையாவது கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணதாங்க ஒரு திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்குள்ளதான் அந்த மேய்ப்பருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஐந்தாவதாக போதகராகும். போதகர்னா டீச்சர்ஸ், டீச் பண்றவங்க. கூப்பிடுற இடத்துல போய் டீச் பண்றவங்களுக்கு பேரு போதகர்களாகும். இப்ப பாருங்க, 5 விதமான ஊழியத்தை தேவன் சபையில வைத்திருக்கிறார். நிறைய பேர் தப்பு பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? எனக்கு கர்த்தர் அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நான் போய் எங்க அப்போஸ்தலனா இருக்க போறேன். முதல்ல சபையில இருறான்னு சொல்லணும். கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசன ஊழியம் கொடுத்துக்கிறார், நான் அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன். முதல்ல சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு. மூணாவது பாத்தீங்கன்னா, என்னை கர்த்தர் சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நான் சுவிசேஷம் சொல்ல போறேன். முதல்ல உன் சபையில சொல்லியா இல்லையா?
தேவன் சபைக்கு தானே ஏற்படுத்தி வச்சிருக்காரு. எல்லாமே உன் சபைக்கு தான். இது நான்காவது பாருங்க, மேய்ப்பர்களை. ஐந்தாவது பாருங்க, போதகர்களை தேவன் சபையில ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதாவது என்ன பண்ணணும்? பக்தி விருத்தி அடையணும். அதுக்காக தேவன் சபைகளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14வது வசனம், இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சபை எதுக்கு? இவ்வளோ தெளிவா படிச்சோம். நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க பாருங்க. மறுபடியும் 15வது வசனத்தை படிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படி அப்படி செய்தார். சபை எதுக்கு? நம்மை வளர்ப்பதற்காக. சபை எதுக்கு? உன்னையும் என்னையும் வளர்ப்பதற்காக. நாம எதுல வளர்றோம்? சத்தியத்தில் வளரும்படியாக. அது வசனம் அந்த பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அது ரொம்ப முக்கியம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் எல்லாத்திலையும் வளரணுங்க. இப்போ எனக்கு கை மட்டும் வளருதுன்னு வச்சுக்கங்களேன், இல்லை எனக்கு தலை மட்டும் வளருதுன்னு வச்சுக்கங்களேன், இல்லை எனக்கு வயிறு மட்டும் பெருசாக வளர்ந்துக்கினே போகுதுன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாம் தானே? கை மட்டும் வளருதுங்க, குறைபாடு. தலை மட்டும் ஒரு பக்கமாக வளர்ந்துக்கினே போகுதுங்க, குறைபாடு. வயிறு மட்டும் ஒரு வீங்கினே போகுதுங்க, குறைபாடு. கால் மட்டும் ஒரு கால் நீட்டி இருக்குது, ஒரு கால் குட்டியாகுது, குறைபாடு. இப்படி குறைவான வளர்ச்சி இல்லாம நீங்கள் நிறைவான வளர்ச்சி அடையும்படி தேவன் சபைகளை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. சில நேரத்தில் சபையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மாவுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அந்த பாஸ்டர். எனக்காக தான் பேசினார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து சதுக்கு 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 சதுக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கு போய் சர்ச்சுக்கு வந்த அந்த ஆளு என்னையே பார்த்து பார்த்து தாங்க பேசினான். என் மூஞ்சிலேயே கத்தி குசு 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 குத்துனாங்க அவன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே வேற யாருக்கும் கிடையாது, நமக்கு தான். குத்துறதா இருந்தாலும் நமக்கு தான், தாலாட்டு பாடுறதா இருந்தாலும் நமக்கு தான். ஏன் தெரியுமா? தேவன் தாலாட்டு பாடும்போது தாலாட்டு பாடுவார், பாராட்டும் போது பாராட்டுவார், சீராட்டும் போது சீராட்டுவார், அடிச்சு கண்டிச்சு அடிக்கும் போது கட்டாயம் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறாங்களோ அதே போல வளர்க்கிறதுக்காகத்தான் சபையை தேவன் உங்களுக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுச்சா சபை எதுக்கு? ஒரே வார்த்தையில் சொல்லுங்க, சபை எதுக்கு? யாரு வளர்றதுக்கு? நாம வளர்றதுக்கு. பொதுவா வளர்றதுக்குன்னா ஆடு மாடு கூட்டம் வளருது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க வளருவதற்காக சபையை தேவன் உருவாக்கினார். அல்லேலூயா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு சில விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே சொன்னார். என்னன்னு சொன்னா, அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரும்படி சில பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்பட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபையாகிய சரீரமாகி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்பதான் பாருங்க, சிலரை. அப்போ நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, 5 விரல் மாதிரி தான். நீங்க கட்டை விரலா இருக்கலாம், ஆள் காட்டி விரலா இருக்கலாம், நடு விரலா இருக்கலாம், மோதிர விரலா இருக்கலாம், சுண்ட விரலா இருக்கலாம்.
நீ எந்த விரலுன்றது முக்கியம் இல்லை, கைக்குள்ள இருக்கிற விரலுன்றது தான் முக்கியம். அல்லேலூயா. கட்ட விரலுங்க எதுக்கும் பிரயோஜனம் கிடையாதுங்க. நான் ஆள் காட்டி விரலுங்க, ஆளை காட்டி கொடுத்துக்கினே இருப்பேங்க. நாங்கள் நடு விரலுங்க ஒன்றுத்துக்குள்ள ஆக்கி கிடையாதுங்க. மோந்திர விரல அதெல்லாம் மோந்திரம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், சபையாகிய கைக்குள்ள இருக்கிற 5 விரல நீ எந்த விரலா இருந்தாலும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நீ சபையாகிய இயேசுவின் கையில் இருக்கிற விரல், அதுதான் முக்கியமே தவிர நான் கட்ட விரலா இருக்கிறேன், நான் ஆள்காட்டி விரலா இருக்கிறேன், நான் சுண்ட விரலா இருக்கிறேன், சுண்ட விரலுங்க நான் அப்படின்னு சொல்லாத. ஏன்னா நீ கைக்குள்ள இருக்கிற சுண்ட விரல். அல்லேலூயா. தனியா கட் பண்ணப்பட்ட சுண்ட விரலா இருந்தா நீ பிரயோஜனம் இல்லாத ஆளு. ஆனா கைக்குள்ள இருக்கிற சுண்ட விரலா இருந்தா இந்த சுண்ட விரல் இல்லாம இறுக்கி எதையும் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. மெயினா இறுக்கி பிடிக்கிறது இந்த சுண்ட விரல் தான் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விரலும் சேர்த்து இறுக்கி பிடிச்சி கட்ட விரலை மடக்கி அழுத்தி பிடிக்கும். அப்படியானா சுண்ட விரலை கூட நீங்க அற்பமா நினைக்காதீங்க. அப்போ இது எல்லாம் எதுக்கு? சபை எதுக்கு? வளர்ச்சி அடையும்படியாக. நாம் எல்லோரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர பிரகாரமான வாழ்க்கையில, ஒழுக்கமான வாழ்க்கையில, அன்பான வாழ்க்கையில, கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வளர்ச்சியில நாம் வளரும்படியாக தேவன் சபைகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லிடலாமா? இரண்டாவது, எபேசியர் 5:23. ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். நீங்க அதே மாதிரி பாருங்களேன், அது கூட இந்த வார்த்தை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா சேர்த்துருக்காங்க பாருங்களேன். புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். யாரு ஒருத்தர் புருஷன் சொல்றதை கேட்கலையோ அவங்க சபையில கூட யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களே தான் ராஜா, அவங்களுக்கு அவங்களே தான் மந்திரி, அவங்களுக்கு அவங்களே தான் போதகர், அவங்களுக்கு அவங்களே தான் அப்போஸ்தலர், அவங்களுக்கு அவங்களே தான் தீர்க்கதரிசி, அவங்களுக்கு அவங்களே தான் சுவிசேஷகர், அவங்களுக்கு அவங்களே தான் மேய்ப்பர், அவங்களுக்கு அவங்களே தான் போதகரும் கூட. நீங்க ஒரு விஷயத்தை, இந்த வார்த்தையை இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாயிருக்கிறாரோ, கிறிஸ்து நம்ம இந்த சபைக்கு யார் தலைவர்? நான் கிடையாதா? நான் கிடையாதா? நான் கிடையாதா? நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னே வந்தேன், இதை கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தேன், ஆத்ம ஆதாயம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். எதை பண்ணாலும் சபை இயேசு விடுது, அதுக்கு தலைவரும் இயேசு கிறிஸ்துவே. நமக்கு என்ன வேலைன்னா சொல்கிற வேலையை செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. எடுத்துப்பிடி, எடுத்து அங்கே வை, வச்சிட்டேயா, சரி, அதை எடுத்துமா அங்கே வை, எடுத்துமா வச்சிட்டே. இதுதான் நான் செய்த வேலையே தவிர சபைக்கு தலையாகுவதற்கு அதிகாரம் எனக்கும் இல்லை, இங்கே யாருக்கும் இல்லை. ஏன் தெரியுமா? சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. ஒரு சபைன்னா அந்த சபை என்னுடையது இல்ல, இயேசு கிறிஸ்துனுடையது. இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு தலைவர். என் சபையில வந்து பாருங்க, நான் எங்க வச்சுக்கிறேன் சபை? இயேசு கிறிஸ்துவின் சபை. அதுதான் அவர் தான் அதுக்கு தலையா இருக்கிறார். ஒருவேளை இந்த சபைக்கு நான் தலையா இருந்தேன்னா இது வளரவே வளராது. இந்த சபைக்கு நான் தலைவராக இருந்தா, மறுபடியும் தெளிவா சொல்றேன், இந்த சபைக்கு நான் தலைவராக இருந்தா இந்த சபை எத்தனை வருஷமானாலும் வளரவே வளராது. இந்த சபை இயேசு தலைவராக இருந்தா யாரு முடக்கி போட்டாலும், யாரு பிடுங்கி போட்டாலும், யாரு கட்டி போட்டாலும் இதை கட்டவே முடியாது. சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. காரணம், சபைக்கு இயேசு தலையா இருக்கிறார். இரண்டாவது, சபையை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சபைனா சாதாரண இல்லை, அந்த சபைக்கு இயேசு தாங்க தலைவர். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? பாஸ்டரை தூக்கி அங்கே முன்ன வச்சிருவோம்.
நாம் பண்ற பெரிய மிஸ்டேக்கு, நாம பண்ற பெரிய மிஸ்டேக்கு. சபை அதுக்கு தலைவர் இயேசு. நாம யாரை தூக்கி வைக்கிறோம்? பாஸ்டர் தூக்கி அங்க வச்சிட்டோம். அங்க யார் இல்லை? இப்போ இயேசு இல்லை. இயேசு இல்லாத சபையில் உனக்கு எனக்கு என்ன வேலை? ஒரு ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்தான். ஒரு 2 பிரதர்ஸ் பேசிட்டு இருந்தான். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர், ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவர். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, என் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை ஆண்டவர் பரலோகத்துக்கு இருக்கிறார், நான் பரலோகத்துக்கு போவேன்னாரு. இவன் டக்குன்னு என்ன பண்ண பேச்சு போவதில், ஏய் எனக்கு தெரியும்டா உங்க ஆண்டவர் இப்போ நரகத்துக்கு போயிட்டாரா அப்படின்னு. நரகத்துக்கு போயிட்டாரான்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ண, டக்குன்னு பரலோகம் போறான்னு சொல்லி தான் பாருங்க. அவன் என்ன பண்ண, திடீர்னு நான் இன்றைக்கு முதற்கொண்டு நான் நரகத்துக்கு போவேன்னா. அடா பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பரலோகம் போவேன்னு இப்போ திடீர்னு நரகத்துக்கு போவேன்றியடான்னு சொன்ன. அவன் சொன்னானா, ஐயா உங்களுக்கு தெரியாது, என் இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் ஏன் பரலோகம். அல்லேலூயா. என் இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் ஏன் பரலோகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் இயேசு சபையில் இருந்தா அது பரலோகம். என் இயேசு சபையில் இல்லைன்னா அது சபையே கிடையாது. என் இயேசு சபையில் இருந்தாருன்னா அது சபை. என் இயேசு சபையில் இல்லைன்னா அது சபையே கிடையாது. அப்படியானா இங்க இயேசு இருந்தாருன்னா இது சபை, இல்லைன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கிறது சபையே கிடையாது. நிறைய பார்த்தீங்கன்னா சில இடத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும், தப்பு இல்லை. கூட்டமே இல்லாத இருக்கும், அதுவும் தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, கூட்டம் இருக்கிறாங்க இல்லைன்றது முக்கியம் இல்லை, இயேசு இருக்கிறாரா இல்லையா. அல்லேலூயா. இயேசு இருக்கிறாரா இல்லையாங்கிறது மட்டும்தான் முக்கியம். சபையில வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் எப்படி எவ்வளோ கூட்டம் இருந்தாங்க, அவங்களாம் போயிட்டாங்க, ஐயோ சபையை போயிடுச்சு, அது இல்லைங்க. கூட்டம் இருக்கிறாங்க இல்லைங்கிறது 2வது பிரச்சனை. முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? சபையில இயேசு இருக்கிறாரா இல்லையாங்கிறது தான் முதல் பிரச்சனை. அப்போ இயேசு இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வதாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 3:15 இல்ல 3:15. ஆமென். ஒரு அழிலே சொல்லிடலாமா? இப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாமா? தாமதிப்போமாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகைகளை நீ அறியும்படி இதை உனக்கு எழுதுகிறேன். என்ன தெரியுமா? அடுத்தது பாருங்க, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லிடலாமா? நீங்க என்ன அறியணும் அப்படின்னா, உங்களுக்கு அதாவது இதை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். நீ உனக்கு தெரியணும்னு தான் இதை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அந்த வீடு, எந்த வீடு? அந்த வீடு முதல்ல பட்சம்ல தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி அவை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க சபையை குறித்து ஒருவேளை இதுவரை தெரியாது இருந்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப இந்த சபை குறித்து சொல்றாரு, இந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமானதுதான்
திருசபை. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கக்கூடியதுதான் திருசபை. சத்தியத்துக்கு சத்தியம் எங்க கிடைக்கும்? எந்த இடத்த சர்ச்சில், எந்த சபையில் சத்தியம் வேத வசனம் போதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதான் வசனம் தெளிவாக சொல்லி பாருங்களேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இப்போ புரியுதா? மூணாவது சபை எதுக்கு? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கும்படி சபையை தேவன் ஏற்படுத்தினார். நான்காவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒரு அள்ளிய சொல்லலாமா? இந்த சபையை குறித்து சொல்லும் போதெல்லாம் பொண்டாட்டி புருஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறார், அதே போல் மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரா? அதே வசனத்தை பாருங்க, இங்கே கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு. ஆரம்பத்தில் விசுவாசம் இருக்கும்போது நான் சபைகளுக்கு நிறைய போயிருக்கேன். ஏன்னா எங்கள் சபை பல்லாவரத்தில் போய் சர்ச்சுக்கு போக முடியாத நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் லோக்கலில் எங்கன்னா இருக்கிற இடத்துல பக்கத்தில் போக முடிய நேரத்தில் போவேன். அப்போது அங்கே சத்தியத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் சொல்கிற சத்தியத்தை பார்த்தீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு சென்னைக்கு போயிருந்தேன். அது சென்னை சீக்கிரம் வரமாட்டேன். சென்னைக்கு போயிருந்தேன். அங்கே அருமையான ஒரு சகோதரனை சந்தித்தேன். நான் அவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவர் எனக்கு ஒரு பெரிய காணிக்கையை கொடுத்தார். இதுதான் நிறைய பேர் சொல்ற செய்தி. நான் அங்கே போனேன். அருமையான சகோதரி என்னை ஏற்றுக்கொண்டு, அவர்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கொண்டு நல்ல ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி எனக்கு பரிமாறினார்கள். இது சத்தியமாயா? நீ சாப்பிட்டதை சொல்றதா சத்தியம்? உனக்கு காணிக்க கொடுத்ததை சொல்றதா சத்தியம்? சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பது மட்டும்தான் சத்தியம். மற்ற எதுவும் சத்தியம் கிடையாது. அது நானா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. இயேசுவை எங்க வார்த்தைக்கு வார்த்தை இயேசு. எப்போ பார்த்தாலும் இந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. இயேசு 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 நீங்கிறாரு. அப்படி சொல்றதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் என்னைக்கோ புல்லு முளைச்சிருக்கோம், இல்லை என்னைக்கோ எங்கேயோ வறுமையிலும் தரித்திரத்திலும் கடந்திருப்பேன். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, நான் சுகமா இருக்கிறதுக்கு, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசுவை தூக்கி பிடிச்சேன். நான் நிற்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை நான் விட்டு இருந்தேன்னா எப்போவோ நான் போயிட்டு இருப்பேன். நான் இப்போ நிற்கிறதே இயேசுவால தான். நான் சாப்பிட்றது இயேசுவால தான். நான் நடக்கிறது இயேசுவால தான். இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது இயேசுவால தான். நீங்கள் இயேசுவை தூக்கி பிடிச்சி பாருங்களேன், ஒரு நாளும் கைவிடவே மாட்டான். வசனம் சொல்லுதுல, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடையும், ஏன் பட்டினி கூட கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஆமென், அல்லேலூயா. ஒரு குறை வராதுங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க இயேசுவை தூக்கி பிடிக்கணும், உயர்த்தணும், காண்பிக்கணும். எந்த ஒரு சபை இயேசுவை
தூக்கி நிறுத்துகிறதோ, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறதோ. சபையில் சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, இப்படி பேசுகிறாரு. வசனம் பேசும் சில பேர்கிட்ட. நாங்கள் பொதுவாக தான் பேசுவோம், யாருக்கிட்டையும் குறிப்பிட்டு பேச மாட்டேன். சபையில் வேத வசனத்தை அப்படியே சொல்லுவேன். நிறைய சகோதரிங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இன்றைக்கி எனக்காகவே ஆண்டவர் பேசினார், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, அப்போ நான் என்ன சொல்ல தெரியுமா, எனக்குள்ள சொல்லிக்கிற வார்த்தை, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏன் தெரியுமா, என்னை கொண்டு நீர் பேச வைத்த, கழுதியை கொண்டு பேச வைத்த ஆண்டவர் என்னை கொண்டு சகோதரனோடு பேச வச்சாருன்னு பாருங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுவதை, சொல்லும் ஆண்டவரே நான் கேட்கிறேன் என்று எப்பொழுது சாமுவேல் தன்னை தாழ்த்தின பொழுது தேவன் சாமுவேலோடு பேச ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தை கற்றுக் கொடுப்பதே சபைதான். நான் இயேசுக்கு கீழ்ப்படுத்தி எங்க கத்துக்கிட்டேன்? சபையில தான். எந்த பாஸ்டர்கிட்டையும் கத்துக்கல, சபையில தான், வசனத்துல தான், போதகத்துல தான். இப்படி கேட்டு 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 வசனம் எனக்குள்ளே கிரியை செய்து இந்த கீழ்ப்படிதல், இந்த தலை வணங்குதல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டேன். அல்லேலூயா. உண்மையாகவே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். பெரியவங்கெல்லாம் நான் பேரை விட்டு கூப்பிட்ருக்கேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே. ஈமு ஈபி, நம்ம சொல்லலாம் கிபி கிமு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நான் ஈமு ஈபி. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னன்னு சொல்லுவோம்ல. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே, ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னால. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே 20 வயசுக்கு முன்ன ஒருத்தரை கூட வயசில் பெரியவங்களை மரியாதையாக மாமா, அப்பா, அண்ணன், தம்பி அப்படின்னு கூப்பிட்டதே கிடையாது. பேரை விட்டு யோ நோயா அப்படின்னு அவர் கேட்பாரு, ஏம்பா மட்டு மரியாதை இல்லாத இவ்வளோ பெரிய என்ன இப்படி கூப்பிட்றியாப்பாண்ணா. அந்த பையன் ரெட்டியார் பையன், அவன் உன்னை கூப்பிடும்போது நீ என்ன பண்ணியிருந்த? அவன் கூப்பிடலாம், நான் கூப்பிடக்கூடாதா? என்ன ஏன் நியாயம், உங்கள் நியாயம்னு கேட்பேன். அது உங்ககிட்டலாம் பேச முடியாதுன்னு போயிடுவாங்க. கடைசி வரலும் நான் அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருந்தேங்க. இயேசு என்னை சந்திக்கிற வரை. இயேசு சந்திச்சாரு. நான் யாரெல்லாம் பேரை விட்டு கூப்பிட்டனோ அவங்கெல்லாம் பார்த்து இப்போ மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருக்கேன். என்னப்பா ஆச்சரியமாக இருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. ஐயோயோ இது என்ன அநியாயமாகுது அப்படின்னாங்க. ஏன்னா என்னை நம்பலை அவங்க. முதல்ல காரணம் என்னென்னா, நான் மன்னிப்பு கேட்டதை என்னை நம்பலை அவங்க, அதனால அவங்க அப்படி சொன்னாங்க. அப்படியானால் பாருங்க, நாம சபை மனைவி எப்படி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அதே போல சபை இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபை எப்படி இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல மனைவி புருஷனுக்கு, தான் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய பேர் டென்ஷன் ஆகிடுறாங்க, கோவப்படுறாங்க. அந்த ஆள் நான் சொல்கிறது அந்த ஆள், அதான் அவங்க வீட்டுக்காரு. இப்போ யார் அவங்க? அந்த ஆள் போய் இவர் கீழ்ப்படினும் சொல்கிறாரு. அந்த ஆள்கிட்டலாம் போய் நான் கீழ்ப்படிய முடியுமா? அப்போ யாருக்கிட்ட கீழ்ப்படிவே? தப்பாயிடாது. சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும் தான் வசனம் சொல்லுது. நம்ம வேற யாருக்கிட்ட கீழ்ப்படிஞ்சா தப்பாயிடாதுமே, உறவே தப்பாயிடுமே. அதனால அந்த வார்த்தையை பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுவோம். நம்ம சொந்த புருஷருக்கு சில நேரத்தில் சண்டை வந்துட்டா தான் சில பேர் பேசுவாங்க. சந்தோஷமா இருக்கும்போது மாமா, அத்தான், என் சட்டையில் இருக்கிற பொத்தான் அப்படின்லாம் பேசுவாங்க. சண்டை வரட்டும் பாரு அவனை அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் அதில் போட்டு அவன் தான் இவன் அப்படின்னு முடிப்பாங்க. நான் சொல்றேன், என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படி திட்டுவியா? உன்னால திட்ட முடியுமா? அப்படின்னா உன் சொந்த புருஷரையும் திட்டாதீங்க. அன்பா அவங்க திட்டும் போது நீங்க அன்பா நடந்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். இது நடந்தா சில பேர் சில 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 பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் அவர் சொல்கிறத ஒன்று கூட கேட்க மாட்டாங்க. அப்படியே பார்க்கும்போது, நேராக பார்க்கும்போது சரிங்க
அப்படிங்க, பண்ணிடுறேங்க, போட்டுடுறேங்க, நான் எடுத்துடுறேங்க, கொண்டாந்துடுறேங்க, வெட்டிடுறேங்க, பொச்சிடுறேங்க, எல்லாம் நல்லா நடிப்பாங்க. அப்படி போயிட்டு வேணா ஆமாம் இவர் சொல்லிக்கினே இருப்பார், நான் செய்துக்கினே இருக்கணும். முடிஞ்சு போச்சா மொத்தத்தில்? இதுதாங்க நிறைய பேர்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறேன், சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்தே இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் கீழ்ப்படிந்தே இருக்கணுமா? சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவள் பேர் பெற்றவளாயிருந்தார். நீங்களும் அப்பேர் பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய ஆசை, பைபிளுடைய ஆசை, சபையினுடைய ஆசை. கடைசியா என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை இதில் இல்லை, அவங்க பைபிளில் ஆசைப்பட்டதுனால நானும் சொல்கிறேன். அது என்னுடைய ஆசையாக இருக்கலாம், தப்பு இல்லை. அப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபையில் எதுவும் ஆண்டவருக்கு விருப்பமானதே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அந்த சபையை விட்டு ஓடி போயிடுங்க. 5வது எபேசியர் 5:27. ஒரு அலையிலே சொல்லமா? இப்போ நம்ம 5வது காரியத்தை பார்க்குறோம். மொத்தம் 12 இருக்கு. இப்போ 5 வந்துட்டோம், இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. எவ்வளோ முடிக்க முடியும்னு தெரியல. எத்தனை முடிக்க முடியுதோ அத்தனை எவ்வளோ முடிச்சுட்டு கர்த்தருக்கு சத்தமான இதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை குறையா கடன்னு சொல்கிறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை, அவரே கர்த்தரே வழி நடத்த ஆரம்பிச்சிடுவார். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம். சரி, இப்போ நம்ம 5:27 யாராவது ஒருத்தர் படிக்கலாமா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பேயற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபைக்கு முன்ன தேவன் சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். சபை அதான் நமக்காக தேவன் ஒப்பு கொடுத்தார். சபைக்காக தேவன் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எப்படி, எதுக்காக? என்ன சபை எப்படி மாறணும்னு அவருடைய ஆசை. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் எப்படி மாறணுங்கிறத அவரு, கரை திரை இல்லாமல் இருக்கணும். அடுத்தது எப்படி மாறணுங்கிறத அவர் விரும்புகிறார். பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவன் தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? சபையை பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாய் அதை தமக்கு முன் நிற்கும்படி. சபை எப்பவுமே இயேசு கிறிஸ்துக்கு முன்ன நிற்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன்ல அடிக்கடி, சபை தான் பரலோகம் போவோம், நாம் அதில் இருக்கிற நாம் எல்லாம் ஒரு அங்கத்தினர் தான். சபை பரலோகம் போகும். அப்போ இந்த சபை இயேசு கிறிஸ்துடைய சரீரம். அந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரமாகிய சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும், பிழையே இல்லாததாக இருக்கணும், மகிமை உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையை சபை இப்போ ஒரு விஷயத்தை பாருங்களேன். இப்போ நான் தான் இந்த சபையை நல்ல சபையா கெட்ட சபையான்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு ஆள் போதும். என்னை பார்த்து ஒருத்தர் வெளியே பார்க்குறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அந்த சர்ச்சில் அந்த சபையில் இருக்கு, நீங்கள் தானே அது? ஆமாம். அப்படி நான் வந்துட்டேன். சொல்கிறார், போகிறான் பாரு, பயங்கரமான மோசமான வெடிக்கட்டுன கேவலமான அயோக்கியமான ஒரு ஆள், இவன்லாம் ஒரு சபை நடத்திக்கிருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்லலை? என் ஆண்டவரை சொல்லிவிட்டார்கள். அல்லேலூயா. அதே நேரத்தில் நான் என்னை பார்த்துட்டு நீங்கள் தான் அந்த சபையில் இருக்கீங்களா? ஆமாம். மனுஷன்னா இப்படி இருக்கணுங்க. பயங்கரமான அந்த அவர் ஜெபமனர், அவர் சொல்கிற வார்த்தை அப்படியே நடக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுதாங்க முக்கியம். ஏன் தெரியுமா? சபைங்கிறது நான் என் ஒருத்தனால கனம் அடைவதோ என் ஒருத்தனால வீழ்த்தப்படுவதோ கிடையாது. அதுக்காக இயேசு
தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சபைக்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபைக்காக ஏன் ஒப்பு கொடுத்தாரு? சபை என்ன ஆகணும்? பரிசுத்தமா இருக்கணும், பிழையற்றதா இருக்கணும், மகிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்காக தேவன் சரி சபை பரிசுத்தமா இருந்த என்ன பிரயோஜனம்? சபை பரிசுத்தமா இருந்தா அதுல இருக்கிற நாம பரிசுத்தமா இருப்போம். நான் சபை பிழை இல்லாததா இருந்தா அதுல இருக்கிற நாம பிழை இல்லாதவர்களா இருப்போம். சபை மகிமை நிறைந்ததாக இருந்தா அதுல இருக்கிற நாமும் மகிமை உள்ளவர்களாக இருப்போம். அதுதான் அதுக்குரிய கருத்து. சபை வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ பார்த்தேன் 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சபை முதல்ல எதுக்கு? வளர்ச்சி அடைவதற்கு. அதாவது வசனத்தின்படி சொல்லனா எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சபையை நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். இரண்டாவது, இயேசு சபைக்கு தலையாய் இருக்கிறார். அப்போ இயேசு நம்முடைய சபைக்கு தலைவர் யாரு? எந்த பாஸ்டரோ கிடையாது. மூன்றாவது, சத்தியத்திற்கு சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நான்காவது, சபை என்பது கீழ்ப்படிதல் உள்ள சபையாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். இப்போ நீங்கள் ஐயா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சபையை எனக்கு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல தெரியுமா? உங்களை தூக்கி வெளியே போட்டு சபையை காப்பாற்றுவேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிறதுக்கு இல்லை, சபை இயேசுவுக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும். அதுதான் சபை. ஐந்தாவது, பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ளதான சபையாய் இருக்கும்படி தேவனே தன்னை அதுக்காக ஒப்பு கொடுத்தார். ஆறாவது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20:28. முடிச்சிங்களா? இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 20:28. இப்போ உங்களுக்கு இது படிக்கும்போது ஏதாவது புரிஞ்சுதா? மறுபடியும் ஒரு வாட்டி படிச்சிடலாமா? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப புரிஞ்சுச்சா? இன்னமும் புரிஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்குது. சொல்லுங்க. அது ஆரம்பிக்கும் போது சவுண்ட் ஆரம்பிச்சு முடிக்கும் போது சபை மேய்ப்பதற்கு என்ன பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லுங்களேன். யார? உங்களை தான், வேற யாரை போய் பண்ண முடியும்? நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நானே உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அவர் தம்முடைய, யாரும் பேசக்கூடாது, அவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை, அதிலேயே இருக்க நீங்க என்ன சொல்றீங்க? மேய்க்கிறதுக்குன்றீங்க, பரிசுத்த ஆவின்றீங்க, அப்புறம் கண்காணிப்புன்றீங்க, அப்புறம் முழுவதையும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆளுக்கு ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு வார்த்தையை சொன்னா எப்படி? ஆனா அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். மறுபடியும் நான் படிக்கிறேன் பாருங்களேன். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை.
அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, ஒரே வார்த்தையில சொல்லுங்க. அதான் எப்படி? அதான் எப்படி? அவர் சொந்த சபைங்க. இதை சொல்லுவீங்கன்னு தான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்தேன். அங்க அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்களேன், நான் தெளிவா சொல்றேன். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்ப சபை யாருது? தேவனுடைய, இயேசு கிறிஸ்துனுடைய சபை. இயேசு கிறிஸ்து தான் தாம் ரத்தத்தை கொடுத்து இந்த சபையை சம்பாதித்து இருக்கிறார். அப்ப சபை யாருது? இந்த சபை யாருது? இயேசு கிறிஸ்துனுடைய சபை. இப்போ உங்களுக்கு புரியுதா? நீங்க நம்ம ஆளுக்கு ஒரு வசனம் படிக்கிறோங்கிறது முக்கியம், ஆளுக்கு ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லணுன்றது முக்கியம் கிடையாது. படிக்கும் போது அதை உள்ள வாங்கிக்கணும். நான் ஒன்றையும் படிப்பில் இருக்கிற ஒரு சிலர்லாம் டிகிரிலாம் படிச்சிருக்கீங்க. நான் அந்த டிகிரி பக்கம்லாம் போனதே கிடையாது. ஆனால் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கேன், மாஸ்டர் டிகிரி வரலும் படிச்சுட்டுக்கிறேன். ஆனால் உலக படிப்பில் நான் 10வது தாண்டவே கிடையாது. உலக படிப்பில் 10வது தாண்டல. ஆனால் பைபிள் படிப்பில் மாஸ்டர் டிகிரி வரலும் படிச்சிருக்கேன். பிடிஹெச் முடிச்சுட்டு அப்புறம் எம்.மின், அதாவது மாஸ்டர் ஆஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் ஊழியத்தில் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். ஸோ இதனால சொல்கிறேன்னா அது கிடையாது. அந்த வசனத்தை நம்ம உள்வாங்கிற விதம் தான் காரணம். அந்த வசனத்தை படிக்கும்போது அது உங்களுக்குள்ள போகணும். உள்ள போனாதான் தெரியும் உங்களுக்கு. அந்த வசனத்தில் பாருங்க, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. தமது சபை தெளிவா சொல்லிட்டாரு. என் சபைடாது, அவ்வளவுதான். உன் சபை என் சபை அப்படின்னு யாரும் சொல்லிக்கிட்டு தலை திரிஞ்சிங்க தலை இருக்காது. இது என்னுடைய சபை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த நம்ம 6வது பார்க்கிறோம். தேவனுக்கு சொந்தமானது திருசபை. சபை எப்படிப்பட்டது? தேவனுக்கு சொந்தமானது. ஏன்னா அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். வசனம் தெளிவா சொல்லுது. அந்த வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா நாம இந்த சபைக்கு நாம் என்னவா இருக்கிறோம், நாம் என்னவா இருக்க போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நேரமானது முடிஞ்சிடுச்சுனால நான் அந்த 6ஓட நிறுத்துறேன். மிச்சம் 6 கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த நாட்களில் உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்குறேன். இன்னும் 6 விஷயங்கள், 6 காரியங்களுக்கு மொத்தம் 12 வசனங்கள். அதில் நான் 6 வசனங்களை சொல்லிட்டேன். இன்னும் 6 வசனங்கள் இருக்குது. அப்படியே நான் அவசரமாக சொன்னால் அதில் பிரயோஜனம் இருக்காது. ஆகினால நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு நாளைக்கு சொல்லி தரேன். இப்போ நம்ம பார்த்தோம் 6 காரியங்களை நம்ம திரும்பி ஒரு முறை பார்க்கலாம். சபையானது எல்லா விதமான வளர்ச்சியை வளரச் செய்யக்கூடியது திருசபை. திருசபை எல்லாரையும் ஆவிக்குரிய எல்லா வளர்ச்சியும் வளர செய்வது திருசபை. 2வது, இயேசு கிறிஸ்துவை தலையாய் கொண்டது திருசபை. இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டது திருசபை. அது பொருள் வர மாதிரி எழுதிக்குங்க. 3வது, சத்தியத்துக்கு தூணாய் இருப்பது திருசபை. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருப்பது திருசபை. அப்படி அந்த இதுவா ரைமிங்கா எழுதிக்குங்க. 4வது, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது தான் திருசபை. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது திருசபை. திருசபை இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது தான் இயேசு கிறிஸ்துவின் திருசபை. 5வது, மகிமையுள்ள, அதாவது பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபை. மகிமை நிறைந்த மகிமையுள்ள சபை. அப்போ பரிசுத்தம் இருக்கிறது, பிழையற்று இருக்கிறது, மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. அதாவது மகிமை நிறைந்த மகிமையுள்ள திருசபை. பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் இருக்கிற மகிமையுள்ள திருசபை. 6வதாக, தேவனுக்கு சொந்தமானது
இந்த திருசபை. தேவனுக்கு சொந்தமானது இந்த திருசபை. ஜெபிக்கலாமா? இன்னும் ஒரு 6 இருக்கு. நான் வேணா கூட அடுத்த வாரம் கூட அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வசனங்கள் எடுக்கும்போது நிறைய எடுத்துறதாகுது. ஆனால் அவ்வளோ வசனத்தையும் ஒரே நாள் 3 வசனம் அதிகபட்சம் சொல்லலாம். 4, 5, 6ன்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. 10 வசனம் 12 வசனம்லாம் 1 மணி நேரத்தில் சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். ஒரு பாடல் உண்டு, நானே திருசபை. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பாடல் டிவியில் போடுறீங்களா? ஆமாம், அந்த ஒரு கவி மட்டும் பாடிட்டு நம்ம ஜெபிக்கலாம். யாராவது போடுங்க, அந்த பாட்டு போடுங்க. நானே திருசபை. சீக்கிரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானே திருசபை. யாருக்கும் தெரியாதா? ஒவ்வொருவரும் அதின் தனித்தனி உறுப்புகள். நானே திருசபை திருவுடல். ஒவ்வொருவரும் அதின் தனித்தனி உறுப்புகள். நானே திருசபை. பாட்டு வரும் அதின் தனித்தனி உறுப்புகள். நானே திருசபை கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதின் தனித்தனி உறுப்புகள். ஒவ்வொருவரும் அதின் தனித்தனி உறுப்புகள். ஒவ்வொருவரும் அதின் தனித்தனி உறுப்புகள். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். நாமே திருசபை கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருசபை கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நம்ம சபை அப்படின்ற தலைப்பில் 6 காரியங்களை பார்த்தோம். இந்த 6 காரியங்களையும் நீங்கள் இன்னொரு முறை கூட வீட்டில் போய் வசனத்தை மட்டும் தனியாக படித்து பாருங்கள். தேவன் அதில் உங்களுக்கு விசேஷத்தமானதை வெளிப்படுத்தினா நீங்கள் அதை நோட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் தெரியுமா? வசனம்தான் பேஸ். அது இல்லாமல் சபையும் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது, ஊழியமும் கிடையாது. சபை வசனம் தான் இன்னைக்கு நம்மள நிற்க வைக்குது. நான் இந்த 40 வருஷமாக கிறிஸ்துக்குள்ளே நிற்கிறேன்னு சொன்னால் அது இயேசு, அவருடைய வசனம் தான். இல்லைன்னா அந்த வசனம் எனக்குள்ளே இல்லாது இருந்திருந்தா நான் என்னைக்கோ இயேசுவை விட்டு ஓடி போயிருப்பேன், இல்லை இந்த உலகத்தை விட்டு செத்து போயிருப்பேன். இன்னைக்கு நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. யாராவது ஒருவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.